நான் துணிகளை கட்டிக்கொண்டு கூட என்னோட மனைவியோட குடும்பம் நடத்தும் போது துணியை கட்டிக்கொண்டு துடித்தேன். மிகவும் வேதனை அனுபவித்தேன். திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு மடம் அரைக்கட்டோட இருக்குது. அதுக்குள்ள வந்து தனியாக தோன்றுறீங்க. மழை காலம் இப்போ சரியான குளிரா இருக்கும். மற்றது வந்து இது வந்து ஒரு காட்டு ஏரியா. ஏன்னா காட்டு ஏரியான்னு சொல்லக்குள்ள நிறைய காட்டு விலங்குகள், யானை, மற்ற குரங்குகள், மற்ற சிறுத்தை அப்படியான விலங்குகள் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இங்கே நாங்களும் இதுகளை கண்டிருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு இதுக்குள்ள இந்த இடத்துல தனியாக இருக்கிறதுல ஒரு பயம் இல்லையா? பயம் தாய் விட மாட்டா. இடுப்பு வரைக்கும் தாடியோடு இருக்கீங்க. இது எப்ப இருந்து நீங்க இந்த துறைக்குள்ள வந்ததுல இருந்து ஃபுல்லா அப்படியே கொண்டு வச்சிருக்கீங்க? தாடியை வைக்கிறது உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான பெனார்ஜியம் இதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு தினத்தில் நாங்கள் எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் ஒரு உயரமான பகுதியிலையும் நிலம் வந்து ஒரு பதிவான பகுதியிலையும் இருக்குது. ஏன்னா அதை நாங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம்தான் வந்துட்டு தாந்தாமலை. ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்று சொன்னா தாந்தாமலை முருகன் ஆலயம், தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலயம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கக்கூடிய ஒரு தெய்வம். என எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுடைய அந்த ஆலயத்திற்கு தான் நாங்க இன்றைக்கு தினம் வந்திருக்கிறோம். என்ன விஷயம், என்னத்துக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக, கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாகவும் ஒரு காணொளி பதிவினை நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம். தாந்தாமலையில் ஒரு சித்தர் வசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சித்தர் மூலமாக ஏராளமான தகவல்கள் எங்களுடைய மக்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தகவல்களில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்பது கூட எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்றதற்கு ஏற்றாற்போல இலங்கையில் மட்டுமல்லாது ஏனைய நாடுகளிலையும் அவ்வப்போது குறிப்பாக இயற்கை அனர்த்தங்கள் மூலமான பேரழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கும் அவர் கூறுகின்ற விடயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு தினமும் அவரை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். அவர் இந்த தாந்தாமலையில எப்படியெல்லாம் வாழ்றார் என்கின்ற விதத்தின வந்து அவருடைய அந்த சித்தருடைய வாழ்க்கையினை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்துக்காட்ட இருக்கணும் எங்களுடைய மறைத்தமிழ் நேயர்களுக்காக. ஸோ நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அதோட எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, நாங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்து தாந்தாமலை என்கின்ற இந்த மலை பிரதேசம் உண்மையில் சுற்றி வர வந்து காடுகள், பக்கத்தில் வந்து வீடுகள் இல்லை, காடுகள், மலைகள் அப்படி என்று சொல்லி, மலைக்குன்றுகள் அப்படி என்று சொல்லி ஒரு இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம்தான் இந்த தாந்தாமலை. இந்த தாந்தாமலையில் தான் வரலாற்று சிறப்புமிகு முருகன் ஆலயம். என முருகன் ஆலயம் ஒவ்வொரு ஆண்டிலையும் வந்து இந்த திருவிழா காலம் என்று சொன்னால் இந்த இடங்களெல்லாம் வந்து ஃபுல்லாக பக்தர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு பிரசித்தமான கதிர்காம கந்தன் ஆலயம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிக்கு ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம் தான் இந்த தாந்தாமலை முருகன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து குறிப்பாக ஒரு சில மாதங்களாக இந்த இடத்துக்கு வந்து தியானம் செய்து, அதே மாதிரி வந்து ஆலய தொண்டுகளில் ஈடுபட்டு ஒரு முனிவர், ஒரு சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவலை அறிந்து நாங்கள் வந்து இப்போ வந்து முதலாவது வீடியோவில் நாங்கள் வரும்போது வந்து எதிர்ச்சியாக தான் அவரை மீட் பண்ணினோம். அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் அவர் இங்கே இருக்கிறார், அவரை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி இங்கே வந்து அவர் மூலமாக காணொலி பதிவுகளை எடுத்து நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கோம். இருந்தாலும் கூட அவர் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என்றதை எங்களுடைய நேர்களுக்கு தெரியாதானே, அவங்களுக்கு நாங்கள் கட்டாயம் காட்ட வேண்டும் என்ற விதமாக தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். பாருங்க, நான் அவர் தங்கி இருக்கக்கூடிய இடம், அவர் என்னென்ன செய்யறார், எங்கெங்க போறார், எப்படி தியானங்கள்ல ஈடுபடுறாரு, அப்படியான விஷயங்கள், நிறைய விஷயங்களை அவர் எங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறார். அந்த விஷயங்களை எல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்காக காட்ட இருக்கிறோம்.
சொன்னதுக்கு இணங்க இந்த இடத்தை நாங்கள் வடிவாக வந்து சுற்றி காட்டுறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ புதுசாக வந்து மொபைல் ஃபோன் வந்துட்டு தானே கொஞ்சம் வீடியோ எல்லாம் கொஞ்சம் கிளியராக வரும். ஓகே, இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் மலைக்குன்றுகள். நாங்கள் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயாவோட சேர்ந்து மேலே மலைக்கு மேலே போக போகிறோம். அவர் தியானத்துக்காக வேண்டி அங்கே மேலே போக போகிறாருன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் முருகன் ஆலயம் இருக்குது, மேலே பிள்ளையார் இருக்கிறார். அப்படியே இயற்கையோட சம்பந்தமான இந்த ஒரு இடத்துல தான் ஐயாவும் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு கட்டடம் தெரியுது இல்லையா, இது ஒரு அன்னதான மடம். என்ன திருவிழா காலங்களில் அன்னதானத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மடம் தான் இந்த மடம். இந்த மடத்துக்குள்ளதான் எங்களுடைய அந்த சித்தர் வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த மகளிர்தீவு கிராம மக்களின் அன்னதான மடம் தாந்தாமரை அப்படின்னு சொல்லி இந்த முன்னுக்கு வந்துட்டு எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளதான் இந்த ஐயா வாழ்ந்துட்டு இருக்கார் என்றதை நாங்கள் முதல் நாள் வந்தப்பவே நாங்கள் கண்டுதான். இருந்தாலும் கூட அவர் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை நாங்கள் காட்டணும் தானே எங்களோட மக்களுக்கு. அவர் எங்கே இருக்கிறார், என்ன சாப்பிட்றாரா இல்லையா, அவருக்கு அந்த காசுகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற விதத்தை எல்லாம் காட்டத்தானே வேணும். அதுக்காக வேண்டித்தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். சரி, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஐயா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்க நீங்கள், ஏன்னா ஒரு அரைக்கட்டு தான் கட்டியிருக்காங்க. அந்த கட்டுக்குள்ள அப்படியே உள்ள போனோம்னா அன்னதான மடம்னு சொன்னால் வந்திருந்து சாப்பிடக்கூடிய இடம் தானே. ஏன்னா அப்படியான ஒரு இடத்துல தான் ஐயா வாழ்ந்துட்டு இருக்கார். இங்கே முன்னுக்கே வந்து ஓம் என்று சொல்லி எழுதி அதில் பேல் போட்டிருக்கக்கூடிய மாதிரி ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஐயா வந்து இன்னாருக்கு அவர் பாய் படுக்கை எல்லாமே வந்து இன்னார் 2 தடி வச்சிருக்கிறார். ஏன்னா இது வந்து காட்டு பிரதேசம், தனியே இருக்கிறவர் காட்டு விலங்குகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வரும் தானே. ஏன்னா அதால் வந்து அதுகளில் இருந்து தப்பிக்கொள்றதுக்காக வேண்டி இப்படி வச்சிருக்கிறார். அங்கால அவர் சமைச்சு சாப்பிடக்கூடிய பாத்திரங்கள், அது இங்கால வந்து விறகுகள் எல்லாம் இங்கால காட்டில இருந்து எடுத்து கொண்டு வச்சிருக்கிறார். சரி, ஐயா இப்போ வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டார். குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஐயாவோட நாங்கள் மேலதிக தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓம் ஐயா, நாங்கள் மிக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன ஓமம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே காலையில் எழும்பினத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி உங்களோட வேலைப்பாடுகளை கொண்டு போகிறீங்க? மகனே, காலை எழும்பி முதலாவது நான் முந்தி செஞ்ச தியானம் இப்போ 68 வயசாகுது. அப்போ வயசாக ஆக உடலும் பெருகினம் அடைந்து போகும். இது மானிட உடம்பு. எனக்கு தெய்வத்தால் தரப்பட்ட சில சக்திகள், பயங்கர தலையிடி, நிறைய சோதனைகள், அதே போல நிறைய சோதனைகள். நான் துணிகளை கட்டிக்கொண்டு கூட என்னோட மனைவியோட குடும்பம் நடத்தும் போது துணியை கட்டிக்கொண்டு துடிப்பேன். மிகவும் வேதனை அனுபவித்தேன். தாயோடு இருந்து சீவிச்ச காலத்தில் சின்ன வயதில் நான் சில இதில் அனுபவித்த பிறகு எனக்கு தெய்வத்தில கட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த கட்டுப்பாடு என்ன கட்டி வைத்திருக்கிறது. தெய்வம் உலகத்திலே பிறந்து கட்டுப்பட்டு உலக அழிவுகளுக்கான காரணங்களை திணை விதைத்தவர் திணையை அறுப்பார், வினை விதைத்தவர் வினையை அறுத்தான் ஆக வேண்டும். அதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு எவ்வளவோ விஷயங்களை மக்களுக்கு போய் இப்படி செய்யாதீங்க, இந்த வழியில போனீங்கன்னா அங்க அழிவு இருக்குது, இந்த பகுதியில போங்கன்னு சொன்னா உடனே எனக்கு முதுகுல அடிக்கிற அளவுக்கு கூட மக்கள் துணிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. இந்த உடுப்பு இந்த கோலத்தை பார்த்துட்டு ஒருவன் கைநீட்ட வந்தா அது மகா தப்பு. உலகம் சைவம் என்றதுதான் உலகம். இந்த சைவத்திலிருந்து பிரியப்பட்டவைதான் ஏனைய மதங்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் நான் சொல்லுவேன், அதுக்குரிய காரணங்களை சொல்லுவேன். இப்போ மகனே, நான் பிறந்தது ஆரையம்பதி என்ற ஊரில். முதல் என் பிறப்பை பற்றி சொல்லுகிறேன். ஆரையம்பதி என்ற ஊரிலே நான் பிறந்தேன். எனக்கு முதல் அங்க கண்ணகி அம்மன் என்ற ஒரு வரலாறு. அந்த ஊரிலே மிகவும் விசேஷமானது அந்த கண்ணகி அம்மன் தான். அப்பொழுது நான் பிறந்த காலத்தில் அதெல்லாம் காடு, பெரிய அங்க இங்கே சுற்றி நான் இருந்த இடத்துக்கு பின்னுக்கெல்லாம் பயங்கரமான காடுகள், சூனியக்காரர்கள் நிறைந்த ஒரு ஊரென்று சொன்னால் நம்மள மட்டக்களப்பு. அதுக்காகத்தான் மட்டக்களப்பு, இந்த கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பை தெய்வங்கள் தெரிவு செய்தது காரணம் இந்த சூனியக்காரர்கள் கூடிய இடம் என்ற ஒரு காரணத்துக்காக. இந்த தகப்பனை துடிக்க சூனியம், மிகவும் பயங்கரமான சூனியங்கள் செய்து துடிக்க கொண்டார்கள். என் அப்பா மிகவும் ஒரு
நல்ல மனிதர், எனக்கு ஒரு நண்பர். அன்று கிட்டத்தட்ட நான் ஒரு மனநோயாளி என்ற நிலைமை. வெளியே பார்ப்பதற்கு ஆலம்பலம், உள்ளே அந்த ஆலம்பலத்துக்குள்ளே இருப்பது புழு. ஆனால் ஆலம்பலத்தை மற்றவர்கள் அப்படி நினைக்கலாம். அந்த ஆலம்பலம் இன்று கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. வெளியிலே சிவப்பு நிறம், உள்ளுக்கு இருக்க அந்த புழு, கிளிகள், மைனாக்கள், காகங்கள், நிறைய பறவைகள், இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜீவன்களுக்கு உணவளித்து கொண்டிருப்பது அந்த ஆலம்பலம். அதுபோலத்தான் நானும் ஒரு ஆலம்பலமாக மற்ற மக்களுக்கு எல்லோருக்கும் நிறைய சேவைகள், பூர்ணமெல்லாம் என் தெய்வத்தை நெஞ்சிலே வச்சுக்கொண்டு சேவைகள் செய்வேன். அப்படி ஐயா. சரி ஐயா, நீங்க வந்து இருக்கக்கூடிய இடத்தை நாங்க ஸ்டார்ட்லயே காட்டியிருந்தோம். அந்த இடத்துல வந்து அது ஒரு அன்னதான மடம். என்ன அன்னதான மடம், திருவிழா காலங்கள்ல பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு மடம் அரைக்கட்டோட இருக்குது. அதுக்குள்ள வந்து தனியா தூங்குறீங்க. மழை காலம் இப்ப சரியான குளிரா இருக்கும். மற்றது வந்து இது வந்து ஒரு காட்டு ஏரியா. என்ன காட்டு ஏரியான்னு சொல்லக்குள்ள நிறைய காட்டு விலங்குகள், யானை, மற்ற குரங்குகள், மற்ற சிறுத்தை அப்படியான விலங்குகள் எல்லாமே வந்து இந்த ஏரியால இருக்கும். என்ன நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க நாங்களும் இதுகளோ கண்டிருக்கோம். அந்த வகையில உங்களுக்கு இதுக்குள்ள இந்த இடத்துல தனியா இருக்கிறதுல ஒரு பயம் இல்லையா? உங்களுக்கு பயம்? தாய் விடமாட்டா. தாய் விடமாட்டா. என்ன கண்ணகி என்னை என்னோட உண்மையான தாய் வந்து கண்ணகி தாயார். அடுத்தது கொத்துக்குளம் மாரியம்மன் கோயில் இருக்கும் மாரியாத்தா, காளியாத்தா என்று அவங்க தான் என்னுடைய வம்சாவளி. அது எனக்கு தெரிய வந்துச்சு. எனவே அந்த ஒரு துணிச்சல தான் நான் அதுக்குள்ள படுக்கலாம். வந்து யானைகள் அதில் நின்று பெரிய எல்லாம் காட்டும். அங்க ஓடும், இங்க ஓடும், அழகு பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கு. அதை நான் மற்றவங்க அதை பயந்து பார்ப்பாங்க, நான் அதை ரசிச்சு பார்ப்பேன். அந்த காட்சி எவருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைக்குது. அதை ரசிச்சு பார்ப்பேன். நான் அதுல படுக்கிறேன். படுக்கும்போது அந்த தாயிர உதவி இல்லாமல் எனக்கு எதுவும் செய்யலாது ஐயா. அம்மாதான் உலகம், அந்த தாய் தான் நம்மை காக்க வேண்டும். அந்த தாய் தான் இன்றைக்கு அன்னை ஆதிபராசக்தி என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆதிபராசக்தி தான் உலகம். அந்த உலகம், அந்த அவக்குகளை நான் வணங்குறபடியா எனக்கு அந்த பயம் எல்லாம் காட்டாத ஐயா. அப்படியே நான் படுக்கிறேன். ஆமாம். தனியாக வந்து அந்த கட்டடத்துக்குள்ள வந்து நீங்க இருக்கீங்க, சுற்றி வர. அதான் நான் சொன்னேன் தானே, இப்போ வந்து மழை காலம். என்ன மழை காலம், வீட்டுக்குள்ள ஒரு பெட்ல தூங்கக்குள்ள கூட குளிர்ல பிளாங்கெட் எல்லாம் எடுத்து போர்த்தி அப்படி இதண்டா தான் எங்களுக்கு குளிர தாங்க எழுது. நீங்க என்னம்மா இதுக்குள்ள இந்த 68 வயசுன்னு சொல்றீங்க, இதுக்குள்ள வந்து அந்த அடைப்பில்லாத ஒரு வெட்ட வெளியில தூங்குறீங்கன்னு சொன்னா இந்த குளிருக்குள்ள என்னென்னு தாக்கப்படுக்கு? இந்த பாவப்பட்ட பூமி அதையெல்லாம் தாங்கி பழக்கப்பட்டது. பழக்கப்பட்டு விட்டது. பெய்யும் பனி, மழை, வெயில் எதுவுமே அந்த தாய் கருணையால எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. என்ன சரி சரி, ஓகே ஐயா. இப்ப வந்து உங்களோட தோற்றத்தை பார்க்கக்குள்ள வந்து மிக நீண்ட தாடியோட இருக்கீங்க. என்ன இடுப்பு வரைக்கும் தாடியோட இருக்கீங்க. இது எப்ப இருந்து நீங்க இந்த துறைக்குள்ள வந்ததுல இருந்து ஃபுல்லா அப்படியே கொண்டு வச்சிருக்கீங்க? தாடியை வைக்கிறது பிறகு எனக்கு ஒரு கட்டமரக்குள்ள அதை வெட்டி எறிகிறது, கீழே கொஞ்சம் வெட்டிய எறிகிறது. ஏன்னா சில விட சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்கு சிலர் பார்த்துட்டு அதை அது மற்றாக்களுக்கு சேட்டைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. எனவே எறிகிறது, முடிஞ்சு வைக்கிறது, பிறகு அவுட்டு விடுறது. இப்படியா உண்மைக்கும் ஐயாவை பார்க்கறதுக்கு இங்க பாருங்க நீங்க. ஏன்னா ஐயாவோட தாடியை வந்துட்டு இடுப்பு வரைக்கும் அப்படியே வளர்ந்துருக்குது. ஏன்னா அவர் சித்தர் என்று நாங்க சொன்னோம். என்ன அப்படி சொன்ன மாதிரிக்கு அவரோட தோற்றம் வந்து அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் இருக்குது. சரி, நீங்க வந்து தியானம் பண்றது என்ன டைம்ல செய்யறீங்க? தியானம் விடிய நேரத்தோட தான். நான் ஏறி மலையில அந்த காலத்துல எனக்கு இந்த இதுல ஈடுபட்டோடனே எனக்கு தெரியாது. அம்மாள் என்ன அழைச்சா போயாகணும் மகனே, அது என்ன கஷ்டம். நான் குளாரி கொண்டிருக்கேன், தாயே என்னை விட்டுடு, எனக்கு இயலாது, இதுக்குள்ள வரல, நீ வந்துதான் ஆகணும் என்று அவளைக்கு நீருக்கு கொண்டு போய் நீருக்கு பிள்ளையார பண்ண நிறைய இதுகளை காட்டுவாங்க. இருந்தோட்டும் சில நகைச்சுவையான காட்சிகளை காட்டிட்டோன்னே நீ அவங்க கீழே நான் போய்த்தான் ஆகணும். நீங்க வந்து தனியறிக்கீங்கன்றீங்க. நாளாக இந்த ஏரியாவுக்குள்ள வந்து திருவிழா காலங்களில் தான் சனங்கள் பக்தர்கள் அப்படின்னு வருவாங்க, அன்னதானம் அது இதுன்னு சொல்லி சமைச்சு தருவாங்க. மற்ற காலத்துல நீங்க வந்து தனியா தான் இருக்கீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு சாப்பாடு என்ன எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடுகளோட இருந்தா தான் தங்களோட உடம்பு இயங்கி கொண்டிருக்கும். நீங்க என்ன மாதிரி உங்களோட சமையல் சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறத சாப்பிட்றதான். இந்த முருகப்பெருமான் வந்தா இவருக்கு ஒரு
மத்தியான பூசை மட்டும்தான் நடக்கிறது. ம்ஹும். அங்கேயே ஒரு வெள்ளை அமுது வைத்து இவரை வணங்குறாங்க. ம்ஹும். அந்த அமுதில் ரெண்டு கட்டி பழம் இப்படி கிடைக்கும். சில வேளை இந்த கோயில் ம்ஹும். ஐயர் பொடிகள் எல்லாம் அழைச்சி ம்ஹும். வா என்னோட கூட வா என்று கூட்டி கொண்டு போய் ம்ஹும். அரிசி, தேங்காய், தேங்காய் எண்ணெய் ம்ஹும். சகலதும் தருவார். தந்து நீ என்னோட வந்திருந்து நான் சமைச்சு எடுத்தேன்னு சொன்னால் அதை என்னோட இருந்து சாப்பிடுவாங்க. ம்ஹும். இப்படி எங்களோட வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டிருக்குது. அப்படித்தானே அவர் கூப்பிட்டது அவர்கிட்ட ஹாரடிக்கு வந்திருக்கோம். அப்போ அவர் உதவி செய்ய தானே வேணும். ஆமா ஆமா எல்லா சில விஷயங்களை சொல்லியும் ஆகணும். சரி, இந்த கோயில்ல வந்து நீங்க என்னென்ன வேலைகள்ல நீங்க செய்யறீங்க? வந்து எல்லாம் துப்புரவு பண்ணி ஆலயங்கள் சுற்று ஆலயங்கள் எல்லாம் துப்புரவு பண்ணி பூ நிறைய முதலாவது என்னுடைய கடமை. இப்போ இயலாத இந்த உடம்பு இயலாதபடியா தியானத்தில் பெரிசாக இருக்க கிடைக்கிறதில்ல. இதுவும் ஒரு தியானம்தான். இந்த இடையெல்லாம் திரிஞ்சு நிற்கிற பூக்களை பிச்சு எடுத்துக்கொண்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் துப்புரவு பண்ணி அப்படி ஒரு இது அந்த மாதிரியான ஒரு இது கோயிலுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி செய்றீங்கண்ணே. இந்த கோயிலுக்கு நீங்க வந்து எவ்வளவு காலம்னு சொன்னீங்க? நான் இப்போ வந்து அப்படி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்க நினைக்கிறேன். இதுக்கு முதல் உகந்த கொத்துக்குளம் மாரியம்மன் அப்படியான கோயில்கள்ல, மாமாங்கம் போன்ற கோயில்களுக்கு போய் அங்க உரிய சேவைகளை செஞ்சு எனக்கு சில இடங்கள்ல அங்கெல்லாம் நிறைய காட்சிகள் நான் கண்ட காட்சிகளை சொல்ல போனா அதை கேட்கறதுக்கு மனிதர்கள் இல்லை. அந்த மனிதர்கள் அதுதான் எனக்கு வெற்றி. அந்த மனிதர்கள் கேட்காமல் போகும் பட்சத்தில் சாபம் புறப்படும். நீங்க அப்படி கோயிலுக்குள்ள வந்து இந்தந்த வேலைகள் எல்லாம் செய்து தொண்டுகள்ல செய்து அப்படி உங்களோட இதை கொண்டு போறீங்க. இதோட உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்க்கை சொல்லிட்டேன். அடுத்ததாக ஆரியம் பெய்கிற கண்ணகி அம்மன் உதயமாகிய விதத்தை சொல்லுகிறேன். சொல்லுவீங்க. சரி, இதோட இந்த காணொலி முடிச்சுக்கொள்ளும். அடுத்த காணொலியில் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் ஒரு காணொலி எடுப்போமே. ஓகே, நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, நாங்கள் வந்து இந்த ஐயாட வந்து இருக்கக்கூடிய இடம் தாந்தாமலை. தாந்தாமலை என்ற இடத்துல தான் இவர் இருக்கிறார். முருகன் ஆலயம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முருகன் ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து இவர் இருக்கிறார். இவர் இங்கே எப்படி இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார் போன்ற பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். இதோட நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்ள இருக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்கள் அனைவரைக்கும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.